Good morning, children. So this is the fourth part in molecular genetics. So replication of DNA takes place during S phase of cell cycle. சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? So DNA molecule give rise to two DNA strands. So identical to each other. So parentல என்ன இருக்கோ அதே இருக்கும். 3 hypotheses இருக்கு DNA replication. இல்ல 3 விதமான replication நம்ம சொல்லலாம். Conservative, dispersive and semi-conservative replication. So இந்த semi-conservative தான் வாட்சன் அண்ட் கிரீக் வந்து 1953ல சொன்னாங்க. 2 polynucleotide strand of DNA molecule unwind and start separating at one end. 2 polynucleotide என்ன? நியூக்ளியோடைட்னா இப்போ நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு பேஸு, ஒரு சுகர் மாலிகுல், ஒரு பாஸ்பேட், இந்த மூணும் சேர்ந்தது தான் பாலிநியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடு. இந்த பாலிநியூக்ளியோடைடுன்னா 4 விதமான நியூக்ளியோடைடு இருக்கு, அதான் பாலிநியூக்ளியோடைடு. ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியோடைடு இருக்கும். அடினைன் இருக்கும், நிறைய கோனைன் நியூக்ளியோடைடு இருக்கும், சைட்டோசின் நியூக்ளியோடைடு இருக்கும், தைமின் நியூக்ளியோடைடு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஒரு எண்ட்ல மட்டும் இந்த டிஎன்ஏ மாலிகுல் செப்பரேட் ஆகுது. ஸோ இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஏன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணணும்? டிஎன்ஏ ஏன் ரெப்ளிகேஷன் பண்ணணும்? ஸோ டிஎன்ஏ இப்போ நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர், நம்ம ப்ரீவியஸ் பிபிடியில் பார்த்தோம். அதில் என்னெல்லாம் இருக்குது? நைட்ரோஜினஸ் பேசஸ், சுகர், பாஸ்பேட் குரூப்பு எல்லாமே இருக்குது. ஒரு ட்விஸ்டட் லேடர் மாதிரி இருக்குது. இந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ஃபியூச்சர், அதாவது நியூ செல்லுக்கு வேண்டிய குரோமோசோம் டிஎன்ஏலாம் டியூப்ளிகேட் ஆகணும். குரோமோசோம் 2ஆ பிரேக் டவுன் ஆகி டியூப்ளிகேட் ஆயிடுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ எப்படி பேக் ஆயிருந்துச்சு பார்த்தோமா? அந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது? செல் டிவிஷனுக்கு முன்னாடி எஸ் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. அதில் வந்து தன்னை மாதிரி ஒரு காப்பியை எடுத்துக்கும், காப்பியை வந்து உருவாக்கும் ஃபியூச்சர் செல்லுக்கு. சரியா? ஸோ இப்போ அதில் தான் அந்த ஸ்டெப் 1 உங்களுக்கு கொடுத்துருக்கு. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இப்போ 2ஆ பிரியுது. சரியா? இதில் நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு நைட்ரோஜினஸ் பேசஸ் தெரியும். அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஸோ அப்போ இந்த ப்ளூ கலர், இந்த கலர் வந்து அதை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. 4 டிஃப்ரெண்ட் கலரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. காரணம் அது வந்து அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இல்லையா? சரி, இந்த இப்போ பாருங்கள், இப்படி 2ஆ முதல்ல அது ரெப்ளிகேட் ஆகும். ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்ளிகேஷன் ஃபோர்க். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், அதில் இருக்க நைட்ரோஜினஸ் பிஎஸ்எஸ் கொடுத்துருக்கு. மேலே உள்ள ஸ்ட்ராண்டு பாருங்கள், ஜி. அப்போ அது கோனைன். அப்போ அது கூட என்ன பேர் பண்ணால் வந்து அது மேட்ச் ஆகும்? சைட்டோசின் வருது பார்த்தீங்களா? இங்கே சி இருந்தால் இங்கே ஜி வருது, இங்கே டி இருக்குது அடுத்தது தேர்டு, அப்போ ஏ போகும் இல்லையா? ஸோ இப்படி நியூ நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆட் ஆகும். ஸோ இப்படி எவ்வளோ தூரம் அது ரெப்ளிகேஷன் அது ஓப்பன் ஆகிருக்கோ அது வரைக்கும் ரீட் ஆகி திருப்பி அது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக வைண்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் டிஎன்ஏ இப்போ 2 டிஎன்ஏயாக என்ன செய்யும்? மாறும். ஓகேவா? சரியா? ஸோ எப்படி நைட்ரோஜினஸ் பேஸ் ஆட் ஆகுது பார்த்துட்டிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டும் டூப்ளிகேட் ஆகி 2 ஸ்டாண்டாக மாறும். இந்த 2 4 8. ஸோ இப்படி ஃபியூச்சர் செல்லுக்கு வேண்டிய அளவுக்கு டிஎன்ஏ வந்து தன்னை வந்து உருவாக்கிக்கும். எப்போதுமே இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற டிஎன்ஏ அப்படியே தான் போயிட்டுருக்குமே தவிர பிரேக்கோ எதுவுமே ஆகாது. ஏன்னா அது ஒரு நியூ, ஒன்று பேரண்ட் ஸ்ட்ராண்ட், இன்னொன்று தான் நியூ. அப்போ அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதான் அதில் ரெப்ளிகேஷனில் ஸ்டெப் 3 பாருங்கள். 5' 3' நமக்கு தெரியும், 3' 5'. ஸோ இப்படி 2 ஸ்ட்ராண்ட்லையும் நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து பாருங்கள், லீடிங் ஸ்ட்ராண்ட் பிங்க் கலரில் கொடுத்துருக்கு, கண்டினியூஸாக நடக்குது. அந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆடிங் வந்து ஸ்டெப் 2ல் பார்த்தோமா, அந்த ஆடிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். கீழே உள்ளதில் பாருங்கள், டிஸ்கண்டினியூஸ், அப்படி விட்டு தான் நடக்குது. ஏன்னு சொன்னக்கு ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்லேயே இட் ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் எனர்ஜியா. ஸோ அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக செகண்ட் ஸ்ட்ராண்ட் மட்டும் என்ன செய்யும்? பிட்டாக தான் நடக்கும். லேட்டர் ஆன் இட் வாஸ் பேஸ்டட் பை என்சைம். லாஸ்ட்டில் தான் அது வந்து ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, இதான் இந்த ஸ்டெப்பை தான் நம்ம இப்போ உள்ளே பார்க்க போகிறோம். நடுவில் இருக்கிற பாண்ட்ஸ் பார்த்தோமா, டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் புரோக்கன் ஆகுது. ஸோ அப்போது 2 ஸ்ட்ராண்டும் தனியாக
சிங்கிள் ஸ்டாண்டாக செப்பரேட் ஆகுதா? இந்த செப்பரேட் ஆன ஸ்டாண்ட் ஆக்ட் அஸ் அ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்ன? அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தோமா ப்ரீவியஸில் பிக்சரில் அதை மாதிரி நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈச் டாட்டர் அந்த டாட்டர் அதாவது ரெப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு இந்த டாட்டர் டபுள் ஹெலிக்ஸில் ஒன் ஃப்ரம் த பேரண்ட் மாலிகுல் தட் ஆக்ட் அஸ் அ டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணிச்சா அதுவும் அதர் ஸ்டாண்ட் இஸ் நியூலி சிந்தசைஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ எப்படி இட் வாஸ் கேரிட் பை த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது பேரண்ட் ஸ்ட்ராண்ட், அது டெம்ப்ளேட். மேலேயும் டெம்ப்ளேட்டு, கீழேயும் டெம்ப்ளேட். சரியா? ஸோ மேலே உள்ள ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? ஆட் ஆகிட்டே இருக்கா? அதில் வயலட் கலரில் உள்ள என்சைம் கொடுத்துருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஹெலிகேஸ் அன்வைண்ட் த பேரண்டல் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். ஹெலிகேஸ்னு ஒரு என்சைம் முன்னாடி போய் அதை பிரித்து போய் அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. செகண்டு, ஸோ சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் ஸ்டெபிளைஸ் த அன்வவுண்ட் டிஎன்ஏ. ஒரு ப்ரோட்டீன் வந்து பவுண்ட் ஆகிக்கிட்டு அதை ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக வருது. தேர்டு வந்து பாருங்கள், தேர்ட் வந்து ப்ரைமர் அப்படின்னு ஒரு ப்ரைமேஸ் ஆட்ஸ் ஆர்என்ஏ ப்ரைமர், அதில் போய் அட்டாச்ட் ஆகும். அதான் ஆர்என்ஏ ப்ரைமர். இருந்தா இருக்கு பாருங்க, ஆர்என்ஏ ப்ரைமர். இது வந்து டெம்ப்ளேட் இனிஷியேட் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட். இந்த ப்ரைமர் போய் ஜாயின் பண்ணாதான் நியூ ஸ்ட்ராண்ட் வந்து என்ன செய்யும், பேசஸ்லாம் வந்து ஆட் ஆகும். அதனால அது தேர்ட் ஸ்டெப். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படி இருக்குல்ல, கண்டினியூஸ்லி சிந்தசைஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட் இன் த 5' to 3' டைரக்ஷன். அந்த லீடிங் ஸ்ட்ராண்டில் கண்டினியூஸாக நைட்ரோஜினஸ் பேசஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த ப்ரைமர் வந்து ஃபிக்ஸ் ஆகாட்டி இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆட் பண்ண முடியாது டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகேவா? சரி, இதான் ஃபோர்த் ஸ்டெப். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்க, த லேகிங் ஸ்ட்ராண்ட் இஸ் டிஸ்கண்டினியூஸ்லி சிந்தசைஸ். டிஸ்கண்டினியூஸாக வருதா? ப்ரீவியஸ் பிக்சர்லையும் பார்த்தோம். ஸோ ப்ரைமேஸ் சிந்தசைஸ் a short RNA primer that is extended by a DNA polymerase. The DNA polymerase அதை extend பண்ணிட்டே போகுது to form Okazaki fragment. Okazakiனா என்ன? break பண்ணி போகுது இல்லையா? அடுத்தாப்புல இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ல பிட்டாக இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன வருது? டிஎன்ஏ லைகேஸ். அந்த பிட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இப்படி ஜாயிண்ட் ஆன உடனே நடுவில் பாண்ட் கிரியேட் ஆன உடனே அதுக்கு வைண்ட் ஆயிடும் ரெண்டும். இப்போ 2 டாட்டர்ஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன என்சைம் ஹெலிகேஸ் பார்த்தோம். அது வந்து என்ன பண்ணுது? அந்த வைண்டிங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன பார்த்தோம்? டிஎன்ஏ ப்ரைமர், ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து அட்டாச்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அதை ஸ்டேபிளாக வைக்கணும். அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னா தான் ஆட் பண்ணிகிட்டே போகும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தாப்புல ஒன்று டெம்ப்ளேட்டாக ஆட் பண்ணுது, இன்னொன்று நியூ ஸ்ட்ராண்டாக போயிட்டே இருக்குது. கீழே உள்ளதில் ஓகசாகி லேகிங் ஸ்ட்ராண்ட் விட்டு பிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமர் வந்து ஜாயிண்ட் ஆகுது, அப்புறம் அப்படியே ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிட்டட் பீசஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ லைகேஸ் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? ஸோ சில்ட்ரன், ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏன்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் இந்த ஸ்டெப்பையே இந்த டயக்ராம் வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதையே நீங்கள் படிச்சுக்கோங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? சரி, டிஎன்ஏல எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஹோல் டிஎன்ஏ ஒரு ரெண்டாக பிரியாது. ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் மட்டும்தான் வந்து ரெப்ளிகேஷனுக்குள்ளே போகும். ஸோ அதுலேயே டிஎன்ஏல டிசைட் ஆகிருக்கும் திஸ் ரீஜன் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல மட்டும் இப்போ பாருங்கள், ஒரு பபுள் மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, பின்னாடி உள்ளதுலலாம் ஆகலை. ஸோ இது லென்த் அண்ட் டிஎன்ஏ ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆகாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகி அப்புறம் க்ரோ ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே அந்த லீடிங் ஸ்ட்ராண்ட் எது, லேகிங் ஸ்ட்ராண்ட் எது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே. Now enzymes and mechanism of replication. ஏற்கனவே நல்லா உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ப்ரோகாரியாட்ஸ் ரெப்ளிகேஷனில்
3 விதமான பாலிமரேஸ் தேவைப்படுது. DNA பாலிமரேஸ் 1, 2, 3. 3 is the main enzyme involved in DNA replication. பாலிமரேஸ் 1 அதை வந்து கோரன்பெர்க் என்சைம் சொல்லுவாங்க. பாலிமரேஸ் 2 வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்துக்கு யூஸ் ஆகுது. இதான் வந்து என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னு 3 மார்க் கேட்டால் எழுத தெரியும். யூகாரியாட்ஸ் ஹேவ் 5 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். So, it polymerize of nucleotides at the 3' OH of the new strand within a short period of time. பாருங்க, நான் இன்னொரு தடவை இன்னும் உங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆக ரிப்பீட்டடாக திருப்பி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ வைண்டிங்கை பிரிக்கிறதுக்கு என்ன என்சைம் சொல்லுங்கள்? ஹெலிகேஸ். அப்புறம் ப்ரைமர் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பாலிமரேஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து இருக்கணும், அப்போ தான் ஸ்டேபிளாக நடக்கும். அதுக்கப்புறம் பாலிமரேஸ் ஆட் பண்ணிகிட்டே போகும். இங்கே ஆட் ஆகுறத உங்களுக்கு இன்னும் நல்லா இந்த பிக்சரில் தெளிவாக தெரியுது. நியூ ஸ்ட்ராண்ட் எப்படி போகுது, இங்கே லேகிங் ஸ்ட்ராண்டில் நியூ ஸ்ட்ராண்ட் எப்படி போகுது. ஓகேவா? கீழே உள்ள க்ரீன் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், மேலே உள்ள ரெட் லைன் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட்னா என்ன? பேரண்ட்டில் உள்ளது. ஓகே, இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். So, replication errors are corrected by repair enzymes such as nucleases. Suppose, இப்போ வந்து ஒரு ஜிங்கிற இடத்துக்கு பதிலாக சியோடு தான் சேர முடியும். அதுக்கு பதிலாக சிக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சம் என்சைம்ஸ் ஆர் தேர், தட் இஸ் நியூக்ளியேசஸ். ஓகேவா? அடுத்தது டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். அந்த பேசஸை ஆட் பண்ணுறதுக்கு எனர்ஜியை கொடுக்கறது இந்த காம்பவுண்டு தான். ஓகேவா? சரி. ஸோ ஒரு ரெப்ளிகேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இனிஷியேஷன் சைட்டுக்கு பேர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ஓரி. ஓகேவா? ப்ரோகேரியாட்ஸில் ஒன்லி ஒன் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். ஆனால் யூகேரியாட்ஸ் செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஏன்னா நிறைய அது இட்ஸ் அ வெரி லென்த்தி, அதனால். ஸோ ஓகேவா? அப்போ ரெப்ளிகேஷன் ஒரு ஸ்மால் ஓப்பனிங்கில் தான் உள்ளுக்குள்ளே தான் நடக்குமே தவிர என்டையர் டிஎன்ஏயும் என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. ஸோ அந்த ரெப்ளிகேஷன் நடக்கிற இடத்துக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகேவா? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் தான் இப்போ ப்ரீவியஸ் பிபிடியில் பார்த்தோம். Good morning, children. So this is the fourth part in molecular genetics. So winding of DNA strand is carried out by unwinding of the DNA strand is unwinding na enna, the coil remove பண்றது, helicase. One strand template strand with polarity 3' to 5'. அங்க ரெப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கும். தட் இஸ் கால்ட் லீடிங் ஸ்ட்ராண்ட். பொலாரிட்டி 5' to 3' ரெப்ளிகேஷன் இட்ஸ் அ டிஸ்கண்டினியூஸ். அதனால அதுக்கு பேர் என்னது? லேகிங் ஸ்ட்ராண்ட். ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பேர்டு வித் த எக்ஸிஸ்டிங் நியூக்ளியோடைட் ஆன் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். ஸோ பேரண்ட் ஸ்ட்ராண்டில் என்ன நியூக்ளியோடைட் இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் ஆட் ஆச்சு பை டிஎன்ஏ பாலிமரேஸ். அதை தான் நம்ம அங்கே பிக்சரில் பார்த்தோம். ஓகேவா? ஃபார் இனிஷியேட் ரெப்ளிகேஷன் நைட்ரோஜினஸ் பேஸ் ஆட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும்? ப்ரைமர். சரியா? ஸோ எல்லா நைட்ரோஜினஸ் பேசஸும் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா கேப்ஸ் ஆர் சீல்டு பை டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் வச்சு சீல் பண்ணிடும். ஓகேவா? சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் தான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணும்? ஹெலிகேஸ் அண்ட் டோப்போஐசோமரேஸ், அந்த அன்வைண்டிங்கை பிரிக்கிறதுக்கு. ஓகேவா? அன்வைண்ட் அண்ட் புல் அப்பார்ட் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்மிங் எ ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் கால்ட் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த ரெண்டும் போய் உட்காந்துட்டு அதை அப்படி ஒய் ஷேப்டாக என்ன செய்திரும்? விரிச்சு வச்சிரும். அதுக்கு பேர் தான் என்னது? ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகேவா? பாருங்க, இந்த இடம் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ ஆட் ஆக வைண்ட் அப் ஆகிட்டே இருக்கு. ஸோ
இன்னும் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆக ஓகேவா? So for more understanding, I again and again giving the picture. That's all. So you can familiarize the terms and all. At last பாருங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் பேரண்ட். ஸோ மாதிரி இருக்கு. அடுத்து இது அடுத்து இது. ஸோ இப்படி ஹோலாக என்ன செய்திரும்? வைண்ட் அப் ஆயிரும். புரியுதா? ஒன் பேரண்ட் ஸ்ட்ராண்ட், ஒன் நியூ ஸ்ட்ராண்ட். ஸோ திஸ் இஸ் த end of replication. Okay.